அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 எக்ஸாம் ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டானது எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர்லாம் விட்டுட்டாங்க வித்தவுட் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி தமிழ் பார்த்துட்டீங்க, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பார்த்துட்டீங்க, ஜிஎஸும் பார்த்துட்டீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னது மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. ஸோ இதுக்கு உண்டான டென்டேட்டிவ் ஆன்சர் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவோம், எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு தனியாக வரும். சரியா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த தடவை மேக்ஸ் வந்து மாடரேட்டு தான். இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ முதல் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏபிசி மற்றும் 3 வெவ்வேறான வகையான இதழ்கள் வாங்கும் 350 சந்தாதாரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 200 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 250 நபர்கள் பி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 150 நபர்கள் சி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 75 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டது. அதில் சரியாக 2 இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து 350 பேர். சரியா? ஒரு இதழை வாங்காதோர், அதாவது ஒரு இதழை வாங்காதோர் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஒரு இதழ் வாங்காது. ஸோ ஒரு இதழை வாங்கலைன்னா பாருங்க, 200 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை. அப்போ எத்தனை பேர் மொத்தம்? 350 மைனஸ் 200. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து 350 மைனஸ் 200 150 பேர். அதாவது ஏ இதழை வாங்கல. அடுத்து பி இதெல்லாம் வாங்காதவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 250. 350 பிளஸ் 250 = 100. அடுத்து சி என்ற இதழை வாங்காதவங்க எத்தனை பேர்? இங்க பாருங்க, சி என்ற இதழை வாங்குவதில் எத்தனை பேர்? 150 பேர். 350 மைனஸ் 150னா 200. சரியா? ஸோ டோட்டலா 350. அதுல வந்து இவங்க ஏ வந்து 150 பேர் வாங்கல ஏ பத்திரிக்கை, பி வந்து 100 பத்திரிக்கை வாங்கலாம், பி பத்திரிக்கை 100 பேர் வாங்கல, சி வந்து 200 பேர். குறைந்தது 2 இதழ்களை வாங்குபவர், 2 இதழ்களை வாங்குவவங்க மொத்தம் எத்தனை பேரா? 75 பேரா. 2 இதழ்களை வாங்குறாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடக்க முடியும்னா ஏ யூனியன் பி மற்றும் சி இதுதான் வந்து நடக்கும். ஸோ நம்ம கணக்குல என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா 3 இதழ்களையும் வாங்குவோர் எண்ணிக்கையை கணக்கு பண்ண போறோம். 3 இதழ்களையும் வாங்குவோர் எண்ணிக்கை வந்து எக்ஸ். சரியா? 2 இதழ்களை வாங்குவோர் வந்து என்னது? 75. அப்ப 75 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டோம்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும். ஆப்ஷன் பி வரும். சரியா? ஓகே. 177. ஒரு பகலின் 2 முகங்கள் மட்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்கும்? ஸோ சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்குமா? ஆப்ஷன் பி ஈக்குவலா இருக்கும். ஸோ டக்குன்னு ஆன்சர் மட்டும் தான் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பின்வருவனவற்றில் மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கேட்டுக்கோங்க. மிஸ்ஸிங் நம்பர் 13, 14, 23, 48, 97, 178. ஸோ இதுல இருந்து இதை கழிச்சா என்ன இருக்கும்? 1. இப்ப இதுல வந்து என்ன காம்பினேஷன் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 மைனஸ் 13 = 1 = 1 ஸ்கொயர். அதை அப்படியே வந்து என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு அப்படியே ஸ்கொயர் வேல்யூவா மாத்திருக்காங்க. இப்போ 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். அடுத்து வந்து இப்ப 23 மைனஸ் 14 அப்படின்னா என்னது? 9. அப்போ வந்து 3 ஸ்கொயர். சரி, அப்போ 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், இந்த மாதிரி சீரீஸ்ல வருது. இப்ப 48ல இருந்து 23 கழிச்சா என்ன ஆகும்? 25. அப்ப 25 5 ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் வரும். சரியா? ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து 179. 3 dice are rolled at the same time. In one dice the outcome shows 5. How? சரியா? 3 பகடை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அதில் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கு சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை என்ன கேட்டிருக்கோம். ஸோ சாத்தியமானது என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்து 180. டைசம்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. 2 dice are rolled simultaneously. The number of possible, அதாவது ஒரே சமயத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. அதில் முதல் பகடை காட்டும் எண்ணானது இரண்டாவது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கு சாத்தியமான விளைவுகளை ஆப்ஷன் பி. 180 ஆப்ஷன் பி. ஸோ இது முழுக்க டென்டேட்டிவ் தான். சரியா? நான் இது தவறுதலா சொல்லியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன் மறக்காம. சரியா?
A six-sided dice is marked 1 on 2 of its faces 2. அதாவது 6 பக்க பகடை இரு பக்கங்களில் 1 எனவும் மற்ற இரு பக்கங்களில் 2 எனவும் மீதமுள்ள இரு பக்கங்களில் 3 எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. பகடை இருமுறை வீசப்படும் போது கூடுதல் 4 கிடைப்பதற்கான சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை அது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. சரியா? ஓகே. அடுத்து 182. Read the information carefully and answer the questions. அதாவது உங்களுக்கு ABCDEF வந்து sitting in the circle கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு sitting in the circle facing the center. facing the center அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் G is second to the left of C. இது வந்து டைம் இழுக்கிறது தான் இது எல்லாமே. G is the second to the left of C. Who is the immediate left of F? அதாவது C இலிருந்து இடது பக்கத்தில் இரண்டாவதாக. C இங்க இருக்கு. இப்போ வந்து இது எல்லாமே இங்கிட்டு இருக்கு. சரியா? இங்கிட்டு இருக்கிறப்ப லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோங்க. இது வந்து லெஃப்ட், இது ரைட்டு. லெஃப்ட் ரைட்ன்றப்ப A is that to the left of E, P is between D and E. அதாவது which are the following is the position of F எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. G வந்து என்னது? to the left of C. இப்போ C இருக்கு அப்படின்னா இது வந்து லெஃப்ட், இது ரைட்டு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? G is the second left of the C. அப்ப G ஓட செகண்ட் லெஃப்ட். G வந்து செகண்ட் லெஃப்ட். சரியா? Who is the, அதாவது C வந்து இமீடியட் லெஃப்ட் ஆஃப் F. Fக்கு இமீடியட் லெஃப்டா இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? A is the third to the left of E. A வந்து Eக்கு அதாவது தேர்ட் லெஃப்டா இருக்கு. அப்போ 1 2 3. இப்போ E இங்க வச்சோம்னா லெஃப்ட் ரைட்டா? இது வந்து லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? ஸோ 1 2 இது லெஃப்ட், ரைட்டு. C is immediate left. இது ரைட்டா? அப்போ அப்படியே இங்கிட்ட ஆப்போசிட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் இழுக்கிறது. சரியா? F G. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கே E வச்சோம்னா என்ன நடக்கும்? 1 2 3 4 A. என்ன கேட்டிருக்காங்க? Dக்கு Eக்கு இடையில என்னது? Dக்கு Eக்கு வரும் 3 6 7 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பேர் கொடுத்துருக்காங்க. அது போட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து 183க்கு ஆப்ஷன் ஏ. 184. சரியா? ஆல் சில்ட்ரன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயர்ஸ். ஸோ இதில் என்னது? ஆல் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து சிலாங்கிசம் சொல்லுவாங்க. இது வந்து சிலாங்கிசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக இந்த தடவை தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க. ரீசனிங்கில் தயவு செய்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ என்னது? ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து 185க்கு ஆப்ஷன் சி. ஸோ 186. ஸோ தையல் துணியை வச்சு கேட்டிருக்காங்க. 186. அதாவது 25,000 மதிப்புள்ள துணி இயந்திரத்தை வாங்குறாங்க. 5,000 செலுத்தி பின் மீதமுள்ள தொகையினை 15,000 11 மாதங்களுக்கு கழித்து செலுத்துகிறார் எனில் அவர் அந்த இயந்திரத்திற்காக செலுத்திய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகை எவ்வளவு? மொத்த தொகை எவ்வளவுங்க? ஸோ அதாவது 25,000 மதிப்புள்ள துணி இயந்திரத்தை வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் 5,000 செலுத்திடுறாங்க. அப்போ 20,000 தான் பேலன்ஸ் இருக்கு. 20,000க்கு 15% தனி வட்டி 11 மாதங்கள் கழித்து, தனி வட்டி விதத்தில் 11 மாதத்துக்கு செலுத்திடுறாங்க. அப்போ 11/12. இதான் வந்து என்னது? தனி வட்டி இன்ட்டு இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்போ இந்த ஃபார்முலால போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 2,750 ரூபா தனி வட்டி வரும். 2,750 ரூபா. இப்போ 25,000 + 2,750 27,750 ரூபா வரும். சரியா? 27,750 ரூபா வரும். ஓகே. செலுத்திய மொத்த தொகை 27,750 ரூபா. அடுத்து 5,000க்கு 9% ஆண்டு வட்டி. அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி. 2 ஆண்டுகளுக்கு. ஸோ எவ்வளோ? ஆப்ஷன் ஏ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து 188. ஒரு சமபாக முக்கோணத்தின் பரப்பு 27√3. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 × 4/a². ஏரியா. சரியா? அப்ப இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? சம பக்கம்னது பரப்பு கொடுத்துருக்காங்க. √3 கொடுத்துருக்காங்க. / 4 × a². அப்போ √3 அடியாருமா?
ஏ ஸ்கொயர் டிவைட் பை வரும். அப்போ என்னது 9 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். 9 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? அடுத்து HCF கேட்டிருக்காங்க 189 HCF. ஸோ இதில் வேல்யூலாம் தனியாக எடுத்துக்கணும். நம்ம எடுத்தோம்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரியா? அடுத்து 190 வேலை, அதாவது நேரம் மற்றும் வேலை. இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். எத்தனை? 7.5 நாள் அப்படின்றது சரியானது. அடுத்து வந்து உங்களுக்கு ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் 191 கரெக்டு. ஸோ நான் எல்லாமே டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தனியாகவே நம்ம வீடியோ செப்பரேட்டாக ஒவ்வொன்றா போடும். 192க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 193. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. 194க்கு ஆப்ஷன் சி. சரியா? இது எல்லாருமே தெரியும்ல. இது பெருக்கல் பலன் வந்து என்னது? அதாவது எல்சிஎம் சி இன்ட்டு HCF ஈக்குவல் டு இரு எண்களையும் பெருக்கல் பலன் 432. இப்போ மீபேக்கா என்னது 36 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா HCF என்னது? ஒரு எண் மற்றொரு எண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ x இன்டு y ஈக்குவல் டு இதை போட்டோம்னா 144 அப்படின்றதான் வரும். சரியா? அடுத்து 195 ஆப்ஷன் பி. HCFல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 6 HCF எல்சிஎம்ல 7 சம் கேட்டிருக்காங்க. 196க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் 80/64? அதாவது 8இன் எத்தனை சதவீதம் 64 ஆகும்? 8ஓட எத்தனை சதவீதம் 64 ஆகும்? 8ஓட எத்தனை சதவீதம் 64 அப்படின்னு கேட்டுருவாங்க. கரெக்டா? கரெக்டாங்க இதானே? அப்ப எக்ஸ் இங்கிட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் கொடுக்கணும்னா 64 இன்ட்டு 100 டிவைட் பை 8ன்னு வரும். 800%. கரெக்டா? சிம்பிள். அடுத்து 198வது. ஒரு எண்ணின் 50% மற்றும் அதே எண்ணின் 85%, கூடுதல் 202.5 எண்ணில் அந்த எண்ணின் 60. ஒரு எண்ணின் 50% அதே எண்ணின் 80% எவ்வளவா? 200. அது ரெண்டோட கூடுதல் வந்து 202.5னா என்னது? அந்த எண்ணின் 60% என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னது? ஆப்ஷன் சி 90. அடுத்து 199 சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. சரியா? சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து 200வது கொஸ்டின். ஏ என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 33% பெற்றால் தேர்ச்சி பெறுவதற்கு 15 மதிப்பெண் குறையும். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரியா? எத்தனை? ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ டக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்றக்காண்டி ஆன்சர் மட்டும் சொல்லிட்டோம். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 25க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டாக போட்டீங்க. ஆனால் இந்த கொஸ்டின் ஜிஎஸ் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே மாடரேட் தான். புதுசாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து கவலைப்பட வேணாம். மற்ற எல்லாத்துக்குமே வீடியோ போட்டாச்சு. தயவுசெய்து பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்லையும் வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம்? அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.